வணக்கம். இளைய தலைமுறை விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மல்லிகை பூ செடி. இது என்ன செய்யணும்னா, நல்லா ஆடு விட்டு மேய விட்டு இப்படி இருக்க கடைகளை ஒன்று ரெண்டாக எடுத்து நல்லா பூக்கணும்னா வேலை செஞ்சு உப்பு உரம் கடல புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு ஒரு செடிக்கு 100 கிராம் அளவுக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது துளிர் விட ஆரம்பிக்கும். துளிர் விட்ட 10 நாள் 15 நாள் நல்ல துளிர் வரும். அதுக்கு இடையில் ஒரு 4 நாள் கழித்து தண்ணி கட்டணும். ஒரு 4 நாள் கழித்து சைட்டோசைம் வாங்கி தெளிக்கணும். தெளித்த உடனே நல்லா துளிர் வந்துடும். அப்படி துளிர் வந்ததும் சைட்டோசைம் தெளித்த 4 நாள் கழித்து ப்ரொபனபாஸ், அசிபேட் இப்படி மருந்துகள் கிடைக்கும். இதை 40 மில்லி, அசிபேட் 50 கிராம் 2 கேனுக்கு, ஒரு டேங்க்கு ப்ரொபனபாஸ் 40 மில்லி இதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது பூ நல்லா அரும்பெடுக்கும். பெரும்பாலும் மல்லிகைப்பூ விவசாயம் பார்க்கும்போது என்றைக்கு ஆடு விட்டு மேய விட்டு இது பண்ணணுமோ அதுலேருந்து தண்ணி கட்டினா 20ஆவது நாள் அரும்பெடுக்கும். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு முகூர்த்த நாள்களை பார்த்து அந்த வாரங்களை பார்த்து அதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணணும். அப்படின்னா நமக்கு விலையில் கிடைக்கும். விவசாயத்தில் நஷ்டம் இல்லாமல் குறைஞ்சபட்ச லாபமாவது பார்க்கறதுக்கு இதுதான் வழி. எல்லா விஷயம் பின்பற்றி பயனடைங்க. நன்றி.